ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை நான் தெரிவிக்கின்றேன். ஏதோ ஒரு வாரம் போனது பல மாதங்கள் போன போல இருக்கிறது. ஏன்னா நாட்கள் அவ்வளோ வேகமாக உருண்டு போகுது. என்ன நாட்கள் அதிகமாக உருண்டு போகுது, ஆனால் ஒரு மாதம் அப்படிங்கிறீங்க என்று கேட்குறது உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. அதாவது நாட்கள் வேகமாக உருண்டு போனாலும் ஒவ்வொரு இமைப்பொழுதிலும் தேவன் நம்மை விட்டு பிரியாது நம்மோடு இருக்கிறார். இல்லை, இது பழைய ஏற்பாடு. தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் ஒவ்வொரு இமைப்பொழுதும் நமக்குள் இருக்கின்றார், அதுதான் உண்மை. ஆமென், அல்லேலூயா. எப்படி ஒரு காருக்குள்ளே என்ஜின் பெட்ரோல் என்று இருக்கிறதோ, என்ஜின் தான் நம்முடைய தேவன், பெட்ரோல் தான் ஆவியானவர். அப்போது என்ஜினும் பெட்ரோலும் அவராக இருந்து நம்மை வழி நடத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போது காரு ஓடுது அப்படின்னா அது காரணம் என்னென்னா இன்ஜின் பெட்ரோல் தான் கார் ஓடுது. பேட்ரி இல்லாமல் ஓடும், தள்ளி விட்டால் ஓடும், ஆஃப் ஆகிட்டு மறுபடியும் தள்ளணும். ஆகையினால தான் பேட்ரினால் ஸ்டார்ட் பண்ணி உள்ள எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் அந்த விஷயங்கள்லாம் வருவதற்காக உள்ள டைனமோ இன்பில்ட்டாக இருக்கும். அப்போது கார் ஓடுவதற்கு எது முக்கியம் அப்படின்னா என்ஜின் பெட்ரோல் தேவை. அதனால தான் கார் என்ன செய்கிறது, நகருகிறது, ஓடுகிறது. அதுபோல் நம்ம கார் மாதிரி இருக்கோம், நமக்குள்ள தேவன் என்ஜினாக நம்மை வழிநடத்தி சக்தியாக நமக்குள் இருந்து வெளிப்படுகிறார். நமக்குள் இருந்து வெளிப்படுகிற நம்மோடு இல்லை. ஆமென். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கின்றோம். கரங்களை தள்ளல சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் அந்நிய பாஷை ஆராதனை என்று முதல் மாதம் என்ன செய்ய போகிறோம், நம்ம அனுசரிக்க போகிறோம். ஆராதனையிலிருந்து மெசேஜ் இருக்காது, ஃபுல்லாக அந்நிய பாஷை தான். ஃபுல்லாக அந்நிய பாஷை. அப்படியே நாம் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், நமக்கு உள்ளிருந்து தேவன் நமக்கு என்ன பேசுகிறார் என்பதை நாம் இனம் கண்டுகொள்வது ரொம்ப அவசியமாக இருக்குது. பாஸ்டர் பேசுகிறாரு, அதனால் நாம் அவர்கிட்டருந்து தேவன் பேசுகிறாரு, ஆகையினால் அவருக்குள்ளேருந்து அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளலாம். தேவன் அவருக்குள்ளிருந்து வார்த்தைகளை பேசுவதை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறான் என்ற நினைப்பில் இருக்காதீங்க. ஏன்னா நம்முடைய சபை என்பது நான் ஜெபிக்கணும் அப்படின்னு இல்லை, நீங்களே ஜெபித்து, இன்னும் சொல்லப்போனால் ஜெபித்து என்பதை காட்டிலும் கட்டளை இடுகிற இடத்துல நீங்கள் இருக்கீங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கட்டளையிட்டு அதிகாரத்தை செலுத்தி ஆளுகை செலுத்தி அதை மேற்கொண்டு அதை வெற்றி கண்டு பயணிக்கத்தக்கதாக தேவன் வைத்திருக்கிறார். இப்போ நான் அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு யார் வரமாட்டார், தேவன் வரமாட்டார். என்னை எதிர்பார்க்காதீங்க. தேவன் உங்களுக்குள்ளே அப்படி வல்லமையாய் கிரியை செய்கிறார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வசனத்தை எடுங்க, அறிக்கை செய்யுங்க, அதிகாரத்தை செலுத்துங்க, கீழ்ப்படுத்துங்க, வெற்றி காணுங்கள். அதை மிதித்து மேற்கொண்டு என்ன செய்யுங்க, வெளியில் வாங்க, ஜெயம் பெறுங்க. எனக்காக வாங்க, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, நான் வந்தேன் அப்படின்னா என்னை எதிர்பார்ப்பீங்க. தயவுசெய்து என்னை எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜெபம்னா என்னது, நம்ம பாணியில், நம்ம பாஷையில், நம்ம சபையில் என்ன அப்படின்னா, வசனத்தை எதற்காக வசனம், எந்த காரியத்திற்காக வசனம் இருக்கிறதோ அந்த காரியத்திற்காக வசனத்தை எடுத்து அந்த வசனத்தை விசுவாசித்து அறிக்கை செய்து அந்த காரியத்தை மேற்கொள்ளுங்க. அதுதான் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இதுதான் விசுவாசிகளுடைய அதிகாரம். ஆமென், அல்லேலூயா. அப்போது தேவனாகிய கர்த்தர் என் மூலமாக பேசுகிறார், பாடல் மூலமாக பேசுகிறார், கனவின் மூலமாக பேசுகிறார், நடக்கிற சம்பவங்கள் மூலமாக பேசுகிறார், அசிரீரி மூலமாக பேசுகிறார், இன்னும் முகமுகமாய் பேசுகிறார். ஆமென், அதெல்லாம் இருக்குது. ஆனால் வாரமும் பாஸ்டர் மூலமாக தான் பேசணும் அப்படின்னு தயவு செய்து எதிர்பார்க்காதீங்க. அதற்காக தான் நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, மாதம் முதல் வாரத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதலின் வாரமாக நாம் என்ன செய்ய போகிறோம், ஒவ்வொரு மாதமும் அனுசரிக்க போகிறோம். ஜெபம் இருக்கும், அதுக்கப்புறம் ஆராதனை இருக்கும். அந்த ஆராதனையோடு அந்நிய பாஷை முழுவதுமாக பேச போகிறோம். பேசி தேவன் எனக்கு எவையெல்லாம் என்னோடு பேசுகிறார் என்பதை நீங்கள் என்ன செய்யுங்க, உணருங்க. தேவன் பேசுகிறவர். இப்போது நான் அதை உங்களுக்கு பயிற்றுவிக்கலை, நான் இதை போதிக்கலை அப்படின்னா உங்களை என் காலு கீழே வச்சு தேவன் என் மூலமாக தான் பேசுவார், உங்களோட பேச மாட்டார் என்ற மறைமுகமாக சொல்கிறதுக்கு அர்த்தமாயிடும். இதுதான் 99.9% சபைகள் அல்லது சபையின் போதகர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க.
உங்களுக்குள்ளேயும் தேவன் பேசுகிறார். அந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளிருந்து இருக்கிறது. அது உங்கள் உள்ளிருந்து பேசுகிறத நீங்கள் கேட்கணும். இது அநேக சபைகளில் போதிக்கிறாங்களா என்னன்னு தெரியாது. நம்ம சபையில் போதிக்கப்படுகிறது. கரங்களை ஒத்தல சொல்லுங்க. ஆமே அல்லேலூயா. அப்படின்னா நீங்களே உங்கள் சரீரத்திற்கு, உங்கள் குடும்பத்திற்கு உபாத்தியாயராயிருந்து அல்லது டீச்சராயிருந்து அல்லது வழி நடத்துகிற ஒரு இரட்சகனை போல உங்களுக்குள் இருந்து தேவன் வார்த்தைகளை கொடுத்து உங்களோடு பேசத்தக்கதாக தேவன் உங்களுக்குள்ள என்ன செய்கிறார்? காரியங்களை நடப்பிக்கிறார். ஆகையினால தான் மாதத்தின் முதல் ஞாயிறு பரிசுத்த ஆவியானவரின் அந்நிய பாஷை ஆராதனை. என்னது? அந்நிய பாஷை. ஜெபம் இருக்கும், பாடல் ஆராதனை இருக்கும். அந்த ஆராதனை மூலமாக, பாடல் மூலமாக, ஆராதனை மூலமாக அந்நிய பாஷை நம்ம பேசுவோம். பேசி முடித்த பிறகு மறுபடியும் அதை கம்யூனியன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செய்திக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் துதிச்சுட்டு காணிக்கை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நன்றி சொல்லிட்டு வர்றது. இதுதான் ஒரு ஆராதனை ஒழுங்குமுறை. இதுதான் வாரமும் வருஷமும் நாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன செய்துக்கிட்டு இருக்கோம்? இதை தான் செய்து கொண்டு இருக்கிறோம். தேவ ஆவியானவர் இப்படிப்பட்ட காரியங்களை பேச சொன்னார். ஏன்னா நான் என் பிள்ளைங்களோடு தனியாக பேசணும். அப்போது ஆண்டவராகிய கர்த்தர் தனியாக பேசணும் அப்படின்னா சபைக்குள்ளே வந்து நான் எப்படி உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகிறனோ அதுபோல் ஆண்டவரும் வசனத்திலிருந்து, நீங்கள் வாசித்த வேத வசனத்திலிருந்து உங்களோடு பேசி உங்களுக்குள்ளிருந்து உங்கள் காரியங்களை சீர்படுத்த அல்லது உங்களோடு நடக்க, உங்களோடு பயணிக்க, வார்த்தையின் மூலமாக உங்களோடு இடைபட அவர் விரும்புகிறார். ஆகையினால்தான் பரிசுத்த ஆவியினுடைய அந்நிய பாஷை ஆராதனை என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? இனி வருகிற நாட்களில் நாம் அதை அனுசரிக்க போகிறோம். அப்படிப்பட்ட நிலையில் தான் தேவனாகிய கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். உங்களை நான் பிடிச்சிட்டு அப்படிலாம் பண்ண வேண்டாம், நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் வீட்டில் போய் பேசுங்க, நான் இங்கே தான் பேசுவேன் அப்படின்னு இல்லை. இங்கே இருக்கும் பொழுது உங்களுக்குள்ளிருந்து தேவன் பேசுவார் என்பதை நீங்கள் உணரணும். இந்த உணர்வானது வீட்டுக்குள்ளேயே இருக்கும் பொழுது அது உண்டாகும். சபையில் எப்படி நீங்கள் உணர்றீங்களோ அதுபோல் வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது, வீட்டுக்குள்ளே நீங்கள் தனி ஜெபத்தில் அல்லது குடும்ப ஜெபத்தில் ஜெபிக்கும் பொழுது, அந்நிய பாஷையில் பேசும் பொழுது, அப்போ தேவனாகிய கர்த்தர் பேசுகிறது உங்களுக்கு இன்னும் அதிகமாக உங்களுக்கு கேட்க. ஏன்னா பழக்கம் உண்டாயிடுது இல்லையா? நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, தாங்கள் வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற என்று ஒரு இடம் இருக்குது என்று சொல்லி சொல்கிறாங்க. பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 13 வாசிங்களேன். ஓய்வு நாளில் போய் எங்கது? ஆற்றின் அருகே. என்னது? வழக்கமாய். இப்போ தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியின் மூலமாக சபையில் நான் பேசினாதான் கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்ற நிலை இல்லாது, உங்களுக்குள்ளிருந்து தேவன் பேசுவார் என்ற நிலை வரும்போது அது வழக்கமாயிடும் இல்லையா? என்ன ஆகிடும்? ஹேபிச்சுவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். இதுதான் ரொம்ப அவசியமானது. அப்போ சபையில் இருக்கிற நாம் ஒரு வழக்கத்தை நாம் கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த வழக்கமானது தொடர்ந்து செய்யப்பட அது பழக்கமாகும். வழக்கம் என்ன செய்யும்? பழக்கமாகும். அந்த பழக்கம் என்ன செய்யணும்? விடாது. என்ன செய்யாது? விடாது. ஒரு சின்ன குழந்தை இருக்கும். அந்த சின்ன குழந்தை தாயினிடத்தில் பால் குடிச்சிட்ருக்கும். அந்த பால் நினப்பில் என்ன செய்யும்? விரலை சூப்பும். சூப்புமா? சூப்பும். சில பேர் விரலை சூப்புவான், சில பேர் என்று சொல்லி என்ன செய்வான்? வாயை சூப்புவான். என்ன செய்வானுங்க? ஒரு தடவை அது வழக்கமாக இருந்து அது 2-3 தடவை செய்யும் பொழுது அது பழக்கமாயிடும். ஹேபிட் ஆகிடும். அதுதான் ஹேபிட் அப்படிங்கிறாங்க. அது என்ன செய்ய முடியாது? மறக்கடிக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டப்படணும். அப்போது தேவனாகிய கர்த்தர் பாஸ்டர் மூலம் தான் பேசுகிறார் என்ற வழக்கத்தை மாற்றி, அந்த பழக்கத்தை மாற்றி, உங்களுக்குள்ளிருந்தும் தேவனாகிய கர்த்தர்
பரிசுத்த ஆவியின் அபிஷேக ஆராதனை என்ற அந்நிய பாஷை ஆராதனை என்ற அந்த ஆராதனைக்குள்ளே நம்ம போகும் பொழுது தேவன் உங்களுக்குள்ளே பேசுகிற அந்த வார்த்தையானது உங்களுக்குள்ள ஒரு வழக்கம் ஆகும். கரங்களை தள்ளல சொல்லுங்க. அப்போ என்ன செய்வீங்க அப்படின்னா, இந்த சபையில் மாத்திரமல்ல வீடுகளிலும் அது வழக்கமாகும், தனி ஜெபத்திலையும் வழக்கமாகும், நீங்கள் பிரயாணப்படும் போதும் அது வழக்கமாகும். பார்த்தோம்னா அந்த வழக்கமானது பழக்கமாயிடும். எங்கே போனாலும் அந்நிய பாஷையினால் மாத்திரமே நீங்கள் இருப்பீங்க. அப்போது தேவனாகிய கர்த்தருடைய தெளிவான சப்தத்தை பாஸ்டர் மூலமாக இல்லை, யாரோ தீர்க்கதரிசிகள் அப்படிங்கிறது இல்லை, உங்களுக்குள்ளிருந்து பேசக்கூடிய அந்த வல்லமை, அந்த காரியம் உங்களுக்குள்ளிருந்து வரும். அது உங்களிடமிருந்து அது புறப்படும். அதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, உணர்வீங்க. தேவன் என்னோடு இருக்கிறார், என்னோடு பேசுகிறார் என்ற ஒரு விசுவாசமும் உறுதிப்பாடும் உங்களுக்குள்ளே வருங்க. ஆமென். உங்கள் கணவர் உயிரோடு இருக்கிறார், அல்லது உங்கள் பிள்ளைகள் உயிரோடு இருக்கிறாங்க, எங்கோ தூரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோடு தொடர்ந்து தொலைபேசியில் பேசிக்கிட்டே இருந்தால் அவங்க உயிரோடு இருக்கிறார் என்று அர்த்தம். அப்படிதானே? அப்படிதானே? ஆமாம். அவர் கணவனோ அல்லது பிள்ளைகளோ உங்களோடு தொடர்பு இல்லை, பேசலை அப்படின்னா, ஐயோ என் பிள்ளைக்கு என்ன ஆச்சோ, என் கணவனுக்கு என்ன ஆச்சோ என்று சொல்லி மனைவியும் பெற்றோரும் பிள்ளைகளை குறித்து, கணவன்மார்களை குறித்து என்ன செய்வாங்க? தவிப்பாங்க. அவர் வந்தாரே, அந்த இடத்துல இருந்தாரே, என்ன ஆச்சு ஏதாச்சு, ஒரு வாரமாக 10 நாளாக என் 1 மாதமாக பேச்சே இல்லையே என்ற ஒரு அங்கலாய்ப்பு வரும். இப்போ சபையில் நீங்கள் இருக்கிறீங்க, நான் தேவனுடைய வார்த்தையை பேசுவது நிமித்தமாக சௌகரியமாக இருக்குது, தேவன் அவரோடு தானே பேசுகிறார், அவங்களுக்குள்ளே இருந்து தானே, பாஸ்டருக்குள்ளே இருந்து தானே பேசுகிறார் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது. இந்த அனுபவத்தை நீங்கள் பெறணும். இந்த அனுபவத்தை நீங்கள் பெறணும். அப்படி பெறணும்னா பரிசுத்த ஆவியினுடைய அந்நிய பாஷை ஆராதனை அதுக்குள்ளே நீங்கள் கடந்து வரும் பொழுது தான் அதை நீங்கள் அனுபவிக்க முடியும். அப்போ எனக்குள்ளிருந்து தேவன் பேசுகிறார் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு எப்படி கணவன் பேசினால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதோ அதுபோல் ஒரு மணவாளன், நித்திய மணவாளன் உங்களோடு பேசுகிறார் என்ற நம்பிக்கை இருக்கும், விசுவாசம் அதிகமாக வளரும் உங்களுக்குள்ள. அந்நிய பாஷை பேசுகிற நிமித்தமாக தேவன் என்னோடு இடைபடுகிறார், எனக்குள்ளிருந்து அந்த வார்த்தை வருகிறது, அந்த சத்தம் வருகிறது, அந்த சத்தம் பாஸ்டர் மூலமாக இல்லை, அல்லது எவனோ தீர்க்கதரிசி எவனோ வார்த்தையை பேசுகிறான் அதன் மூலமாக இல்லை, எனக்குள்ளிருந்து தேவன் பேசுகிறதை நான் கேட்க முடிகிறது. நான் கேட்கிறத நான் பேசுகிறத அவர் கேட்கிறார், அவர் பேசுகிறத நான் கேட்கிறேன் என்ற ஒரு நிலைக்கு நீங்கள் வரும் பொழுது உங்களுக்குள்ளிருந்து விசுவாசம் அதிகமாக வேலை செய்யும், கிரியை செய்யும். ஆமென். இப்படிப்பட்ட நிலையில தான் தேவனாகிய கர்த்தர், தேவன் என்னோடு பேசி பரிசுத்த ஆவியினுடைய அந்நிய பாஷை ஆராதனை என்று சொல்லி வைக்கும்படி தேவன் பேசியிருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆவியின் அபிஷேக அந்நிய பாஷை ஆராதனையாக இருக்கும். ஆரம்ப ஜெபம், ஆராதனை, அதுக்கப்புறம் அந்நிய பாஷையின் மூலமாகவே அந்த தேவனுக்கு என்று அந்நிய பாஷைக்கென்று அந்த நேரத்தை ஒதுக்கி 1 மணி நேரம் மெசேஜ்னால் 1 மணி நேரம் அந்நிய பாஷையினால் நம் தேவனோடு, தேவன் நம்மோடு இருக்கிற தொடர்பு மாத்திரம் தான் நமக்கு இருக்கணும். பக்கத்தில் கணவர் இருக்கார், பக்கத்தில் பிள்ளைகள் இருக்கிறாங்க, பிள்ளைகள் கணவரோடு இருக்கிறாங்க என்ற நிலை வரும் பொழுது உங்களுக்கு என்ன தெரியும்னா அதனுடைய சிக்னிஃபிகன்ட் தெரியும். ஆரம்ப ஜெபம், பாடல் ஆராதனையோடு சேர்ந்து அந்நிய பாஷை, அந்த வார்த்தையின் மூலமாக தேவனோடு இடைபடுகிற அந்த நேரம், அந்த நேரம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் கம்யூனியன், காணிக்கை ஜெபம் அதோட முடியும். ஆமென். அப்படிப்பட்ட நிலையில தான் இனி வரக்கூடிய நாட்களில் இருக்கும். ஆகையினால அதை நீங்கள் மனையில் வைத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தள்ளல சொல்லுங்க. ஆமே ஆமே. நாம் விசுவாசத்தை குறித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதில் நிச்சயமாக இருக்கிறது என்று சொல்லி எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ விசுவாசம் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையை பெற்ற ஒட்டுமொத்த உயிரினமும் இதை பெற்றிருக்கிறது. நம்ம ஆழமாக போக வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கிறோம்.
அப்போது இந்த விசுவாசத்தை பெற்ற உயிரினம் அதனுடைய அடிப்படையில் பொதுவான விசுவாசம், உலக பிரகாரமான விசுவாசம், கிறிஸ்தவனுடைய விசுவாசம், தேவனுடைய விசுவாசம், தேவ ரகமான விசுவாசம் என்று சொல்லி 5 நிலைகளில் இது பிரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த பிரிக்கப்பட்ட நிலையில் இந்த உயிரினம் என்று சொல்லப்படுகிற இந்த காரியத்துக்குள்ள மனுஷன் இந்த உயிரினத்தின் மணிமகுடமாக இருக்கிறான். அப்போ அவனுக்குள்ளே எப்படி விசுவாசம் இருக்கிறது அப்படின்றா 2 விதமான விசுவாசம். தன்னை வாழ்க்கையில் நம்புகிற நம்பிக்கை, இன்னொன்று கடவுளை நம்புகிற நம்பிக்கை. 2 விசுவாசம் அவனுக்குள்ளே இருக்குது. நான் காலையில் எந்திரிச்சு வேலைக்கு சென்று நான் என்னென்ன சம்பாதிக்கணுமோ சம்பாதித்து நான் மறுபடியும் வீட்டுக்கு பிள்ளைகள் இடத்துக்கு நான் வருவேன் என்று சொல்லி காலையில் எந்திரிக்கும் போது அவன் நம்புறானா? நம்புகிறான். விசுவாசம் அவனுக்குள்ளே இருக்குது. இது எப்படி உண்மையோ அதை காட்டிலும் மேலாக கடவுள் ஒருவர் இருக்கிறார், அவர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார், நான் செய்வதை அவர் ஆசீர்வதிக்கிறார், என் போக்கையும் வரத்தையும் அவர் பாதுகாக்கிறார், என் கையின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதித்து என்னை பெருக பண்ணுகிறார், என்னை வர்த்திக்க பண்ணுகிறார் என்ற விசுவாசம் இருக்குது. எல்லா மனுஷனுக்குள்ள இருக்குது. கடவுளை நம்புகிற நம்பிக்கை என்ற ஒரு விசுவாசம் இருக்கு இல்லையா? அதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விசுவாசத்தை காட்டிலும் அற்புதமான, மேலான, உயர்வான, உன்னதமான விசுவாசம் என்று சொல்கிறாங்க. ஏன்னா கடவுளை நம்புகிற நம்பிக்கை என்று சொல்லப்படுகிற அந்த விசுவாசம் அல்லது அந்த நம்பிக்கை அந்த மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டு போகுமானால் 1 மில்லி செகண்ட் கூட அவனால் இந்த பூமியில் உயிரோடு வாழ முடியாது. என்னது? அவனால் என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. அவனால் என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. ஏன்னா எப்படி இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களும் மேன் சென்டர், அதாவது மனிதனை மையமாக வைத்துக்கொண்டு இயங்கிக் கொண்டு இருக்கிறதோ, அதுபோல தேவனை மையமாக வைத்து இந்த மனுஷன் இயங்கிக் கொண்டு இருக்கிறான். இதுதான் சூட்சமம். தேவனை மையமாக வைத்து இந்த மனுஷன் இயங்கிக் கொண்டு இருக்கிறான். மனுஷனை மையமாக கொண்டு இந்த உலகத்தினுடைய சகல வஸ்துவும் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. மனுஷன் இல்லைன்னா பறவைகள் வீண், மனுஷன் இல்லைன்னா விலங்குகள் வீண், மனுஷன் இல்லைன்னா செடி கொடிகள் வீண், மனுஷன் இல்லைன்னா தண்ணீர், கால சூழ்நிலைகள், தட்பவெட்பம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தாதுக்கள், இன்னும் உலோகங்கள், இன்னும் என்னென்னலாம் இருக்க அனைத்து வீண். அவன் இல்லாமல் இது ஒன்றுமே கிடையாது. அப்போது தேவனை மையமாக வைத்து இந்த மனுஷன் சுற்றி கொண்டு இருக்கிறான். இந்த தேவனை மையமாக வைத்து கொண்டு இருக்கிற இந்த மனுஷன் சுற்றி கொண்டு இருக்கிற அவனுக்குள்ள தேவனை பற்றுகிற ஒரு விசுவாசம் அற்று போயிடுமானால் அல்லது இல்லாமல் போயிடுவானால் இந்த மனுஷன் 1 செகண்ட் கூட இருக்க முடியாதுங்க. ஒரு இமைப்பொழுது கூட அவனால் உயிரோடு இருக்கவே முடியாது. என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. அதுக்கு உதாரணங்களாம் ஏற்கனவே நிறையா பேசியிருக்கிறோம், நான் உள்ளே போக விரும்பல. அப்படிப்பட்ட நிலையில் தான் இருக்கிறான். அப்போது இந்த மனுஷனுக்குள்ளே அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறபடினால இந்த மனுஷன் எப்படிப்பட்ட விசுவாசத்தை அவன் பெற்றிருக்கிறான்னா கடவுளை நம்புகிற, கடவுளை அறிகிற அறிவின் அந்த விசுவாசத்தை அவன் பெற்றிருக்கான். அதனால தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷர்களும் அந்த விசுவாசம் இருக்கிறபடினால தான் காட்டில் குகைகளில் வாழ்கிற அந்த ஜனங்கள்லாம் இயற்கையை தெய்வமாக வணங்குறாங்க. ஏன்னா தேவன் யாருன்னு தெரியாது, அவர் பேர் தெரியாது, அவர் என்ன செய்திருக்கிறார், எப்படி இருக்கிறார், அவருடைய காரியங்கள்லாம் என்ன என்று அவங்க விளங்கி கொள்ளாது இருக்கிறபடினால இயற்கையை தெய்வமாக வணங்குறாங்க. நல்லா படிச்சிருக்கிறாங்க, இருதயம் குருடாக இருக்குது. ஆகவே அந்த குருடாக இருக்கிறனால தங்களுக்கென்று தெய்வங்களை உண்டாக்கி வழிபடுகிற ஜனங்கள். அடுத்தது சிலைகளை வைத்து வழிபடுகிற கிறிஸ்தவர்கள், சிலை வழிபாட்டு கிறிஸ்தவர்கள். ஆர்சி மக்கள் இருக்கிறாங்க. முதல்ல ஆர்சி அந்த சர்ச் உண்டாக்கப்பட்ட பொழுது அங்கே சபையில் சிலை வழிபாடே இல்லை. என்னது? சிலை வழிபாடே கிடையாது. சமீப நாட்களில் தான் அந்த சிலை வழிபாடு என்ன செய்தது? சபைக்குள்ளே பூந்தது. அது சபை சரித்திரத்தை பற்றி அது உங்களுக்கு விளக்கிற ஏற்கனவே பேசியிருக்கிறேன். ஆகவே அது உங்களுக்கு நல்லா தெரியும் எப்பொழுது அது வந்தது என்று சொல்லி. அடுத்தது பெயரளவில் கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க. பிதா தெரியும், குமாரன் தெரியும், பரிசுத்தாவின் தெரியும். ஆனால் பிதாவினுடைய அன்பையும் பரிசுத்தாவினுடைய வழிநடத்தலும் குமாரனுடைய இரத்தம் கழுவுதல், சிந்தப்படுதல், கழுவுதலை அவங்க அனுபவியாமல், அதனுடைய அனுபவத்தை பெறாமல் வாழ்க்கையை பெயரளவில் நடத்தி கொண்டு இருக்கிற பெயரளவில் இருக்கக்கூடிய பெயர் கிறிஸ்தவர்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூமியில்
உயர்வான ஜனங்களாக இருக்கிறாங்க. அந்த ஜனங்கள் குலத்தில் தேவன் வந்து பிறந்தார், இயேசு வந்து பிறந்தார். அந்த குலம் யாருன்னா யூத குலம். அந்த குலத்தில் தேவன் வந்து பிறந்தார். அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டிய நிலையில தான் அவங்க இருக்கிறாங்க. அடுத்தது இந்த பூமியில் எப்படிப்பட்ட நிலையில்னா, இயேசுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு பாவத்தை அறிக்கை செய்து முற்றிலுமாக தங்களுடைய வாழ்வை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அவரை ஏற்றுக்கொண்டு பாவத்தை அறிக்கை செய்து ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து சபையில் அந்நிய பாஷை அடையாளத்தோடு இருக்கிறவங்களும் சரி, அந்நிய பாஷை பெற வேண்டிய நிலையில் இருக்கிறவங்களும் சரி, அவர்கள் தான் உன்னத உயர்வான மேலான நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனங்கள். ஆமென், அல்லேலூயா. அப்போது இந்த யூதர்களுடைய அந்த இறை நம்பிக்கை குறித்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில் அவர் வந்து இந்த ஜனங்களோடு பேசிக்கொண்டிருக்கார். மேசியா வருவார் என்று அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். மேசியா வந்துட்டாரு, மேசியா தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு. அப்போ கண்கள் மறைக்கப்பட்ட நிலையில் மேசியா வந்த நிலையில் மேசியாவே அவரை பார்த்து பேசுகிறார். நீங்கள் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த பொழுது இந்த சமாரிய ஸ்திரீ என்ன செய்தார் என்றால் தன்னை வெளிப்படுத்தினார் மேசியா என்று சொல்லி. ஆனால் மேசியா என்று சொல்லி நான் தான் மேசியா என்று அவர் பேசியிருக்கிறார். ஆனால் அந்த சம்பவத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாக்கோபின் கிணத்தண்டையில் அவர் வந்து அமர்றாரு. சமாரிய ஸ்திரீ வர்றா, தாகத்துக்கு தா அப்படின்னு தண்ணி கேட்குறாரு. நீ யூதனா இருக்க, தாகத்துக்கு தா அப்படின்னு என்கிட்ட எப்படி நீ கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த சமாரிய ஸ்திரீ இயேசுகிட்ட கேட்குறாரு. கேட்கிறவர் இன்னார் என்று அறிந்திருப்பாயானால் அவரிடத்தில் நீ கேட்டிருப்பாய் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அப்படி என்றால் அவர் இந்த பூமியில் இங்கே சொல்லப்பட்டிருக்கு தாகத்துக்கு தா அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்குறாரு. நீ யூதனாக இருக்க, சமாரியனாகி என்கிட்ட வந்து கேட்குறீங்களே அப்படின்னு கேட்ட பொழுது ஆண்டவராக சொல்கிறாரு, இப்போது இவங்களுக்குள்ள சம்பாஷணை நடக்குது. சம்பாஷணை நடந்த உடனே அவர் பேசுகிறார். சம்பாஷணை பேசி கொண்டு இருக்கிறார். அங்கே சம்பாஷணை போய்கொண்டிருக்கு. அப்போ போய்கிட்டு இருக்கும்பொழுது அவர் சொல்கிறாரு, என்கிட்ட தண்ணி கேட்குற நீர் எனக்கு தண்ணி தர முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்கே வருது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இந்த தண்ணியில் மொண்டு குடிக்கிறவங்க தாகம் உண்டாகும், நான் கொடுக்குற தண்ணியை கொடுக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது அப்படின்னு தேவன் சொல்கிறாரு. உடனே அப்படின்னா நான் இங்கே வந்து சுடுவையில் இந்த நேரத்தில் வந்து நான் தண்ணி மொண்டு கொண்டு போகாதபடிக்கு அல்லது மற்ற ஜனங்களால் நான் ஏளனமாய் பேசப்படாதபடிக்கு எனக்கு அந்த தண்ணீரை தா அப்படின்னு கேட்குறாரு. உடனே உன் புருஷனை அழைச்சிக்கிட்டு வா அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறா, எனக்கு இருக்கிறது புருஷன் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே மெய்யாக தான் சொன்னேன் சொல்லிட்டு, உனக்கு ஏற்கனவே எத்தனை 5 புருஷங்கள் இருந்தாங்க, இப்பொழுது இருக்கிறதும் ஒரு புருஷன் இல்லை அப்படிங்கிறார். என் வாழ்க்கையில் இது வரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியம் இருந்தது, அதை நீர் கண்டுபிடிச்சிட்டீர், அப்போ நீ ஒரு தீர்க்கதரிசி அப்படிங்கிற. அப்போ அப்படியே பேசிக்கிட்டு இருக்காரு. பேசிக்கிட்டு இருந்துட்டு இந்த கடவுள் வணக்கத்தை ஆராதனை கொடுத்து பேசும் பொழுது, இந்த மலையில் என்னுடைய மூதாதையர்கள்லாம் வழிபட்டு கொண்டு வந்தாங்க என்று சொல்லி அவர் பேசுகிறா. அதுக்கு தேவநாயக கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு காலம் வரப்போகுது, பிதாவை உண்மையோடு தொழுது கொள்ளும் காலம் எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரப்போகுது அப்படின்னார். அதனால தான் இங்கே உட்காந்து என்ன செய்கிறோம், நம்ம தேவனை தொழுதுகிட்டு இருக்கிறோம். கரங்களுடைய தள்ளல சொல்லுங்க. ஆமே. இந்த நாளை நாம் உட்கார்ந்து கூடுகிற இந்த நாளை, இந்த நேரத்தை அவர் அன்றே சமாரிய ஸ்திரீ மூலமாக பார்த்துட்டார். நம்ம கூடுகிற கூடுகை இதுதான், இப்படி தான் நம்ம கூட போகிறோம், இப்படி தான் நம்ம ஆராதிக்க போகிறோம்னு சொல்லி சமாரிய ஸ்திரீ மூலமாக பார்த்து சமாரிய ஸ்திரீக்கு அதை சொல்கிறார். எவ்வளோ அற்புதமான ஒரு செயல் பாருங்கள். திருத்துவ ஆசரிப்பு கூடார திருச்சபையினுடைய மக்களாகிய நமக்குள்ள தேவன் உலாவ போகிறார், எங்கும் தொழுது கொள்ள போகிறாங்க என்கிற அந்த காரியத்தை சமாரிய ஸ்திரீக்குள்ளே பேசிட்டு சமாரிய ஸ்திரீக்குள்ளே பேசும்பொழுது நம்மை பார்த்து விட்டார். அந்த செய்தியை சமாரிய ஸ்திரீக்கு சொல்கிறார். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு செயல் பாருங்கள். சொன்ன உடனே நீர் ஒரு தீர்க்கதரிசி அப்படிங்கிறார். இப்போ சொல்கிறா, நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் மேசியா வருவார் என்று சொல்லி, அந்த மேசியா நீர்தானா அப்படின்னு கேட்குறார். நீ சொன்னபடி அந்த மேசியா நான் தான் அப்படிங்கிறார். ஆமே.
அப்போ அப்படிப்பட்ட மேசியா அந்த நேரத்தில் என்ன செய்கிறாரு? எல்லா ஜனங்களுக்குள்ளும் அவர் தன்னை வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார்? ஆகமம் மூலமாக வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார்? ஆகமங்கள் மூலமாக தன்னை வெளிப்படுத்தினார். ஆகமம் படிக்கிற இவங்களுக்கு ஆகமத்துடைய உட்கருத்து என்னன்னு தெரியாமல் வந்த மேசியாவை மனுஷனை போல நினச்சிட்டானுங்க. ஆகமம் சரியாக தெரியாத இந்த சமாரிய ஸ்திரீக்கு தன்னை முழுவதுமாக வெளிப்படுத்தி நான் தான் மேசியா என்று சொல்லி சொன்னவொடனே அந்த சமாரிய ஸ்திரீ என்ன செய்கிறா? உள்ள கிராமத்துக்குள்ளே போயிட்டு அநேகரை அழைத்து வந்து கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்துகிற ஒரு சுவிசேஷகனை போல இந்த சமாரிய ஸ்திரீ இருக்கிறார். ஆமே. அப்போது தேவனாகிய கர்த்தர் அந்த நாட்களில் ஆகமங்களில் வெளிப்பட்ட தேவனை ஆகம காரியத்தின் மூலமாக கண்கள் மறைக்கப்பட்டபடியினால அவரை தெரியல. அநேகருக்கு தெரியல. சதுசேயர், பரிசேயர், வேதபாரகர், பிரதான ஆசாரியர்கள், லேவியர்கள், யூதா கோத்திரத்து, இன்னும் இஸ்ரவேல் ஜனத்தில் இருக்கிற யாருக்குமே மறைக்கப்பட்டிருக்கு. அவர் தான் வந்திருக்கிறார். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சில பரிசேயர்களும் வேதபாரகர்களும் ஆசாரியர்களும் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்தான் மேசியா என்று அறிந்து கொண்டாங்க. ஆனால் அறிந்து கொண்ட அவங்க மேசியாவானவர் எப்படிப்பட்ட நிலையில் அவர் மேசியாவாக எங்களுக்கு இருக்கிறார் என்பதை அவங்க எதன் மூலமாக எப்படி அவங்க விளங்கி கொண்டாங்க அப்படின்னா, எங்களுக்கு ராஜாவாக இருந்து எங்களை விடுதலை செய்து எங்களுக்கு ராஜா போல இருந்து எங்களை வழி நடத்துவார் என்கிற ரீதியில் அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆகையினால தான் இந்த பரிசேயனாகிய நிக்கதேமை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார், நீ மறுபடியும் பிறக்கணுங்கிறார். நல்லா கவனிச்சிங்க. பரிசேயன் யூதன், பரிசேயன்னா சினகாகில் வேதத்தை போதிக்கிற ஒரு போதகன். அவன் வேதத்தை போதிக்கிறனா என்னத்தை போதிச்சிருக்கணும்? வேதத்தில் இருக்கக்கூடிய மேசியாவை பற்றி, வருகையை பற்றி, விடுதலை பற்றி, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து விடுதலை பற்றி போதித்திருக்கணும். கண்கள் மறைக்கப்பட்டபடினால மேசியா வந்து முன்னாடி நிற்கிறாரு. மேசியா இவர் தான் சொல்லிட்டு தெரியாமல் வாங்க இயேசு, வாங்க கிறிஸ்து, நல்ல தேவனுடைய வல்லமையாக பயன்படுத்துகிற நீங்கள் மனிதர் என்று நாங்கள் அறிவோம். அவர் தான்டா மேசியா, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டிடா. யோவான் சொன்னா இல்லையா, அவர் தான்டா இவர். இது நமக்கு கண்கள் தெரியலையா? ஆகமத்தில் இருக்கிறதெல்லாம் இவரை பற்றி தான்டா பேசப்பட்டிருக்கு. பலிமுறையெல்லாம் இவரை பற்றி தான் பேசுது, பிரமாணங்கள்லாம் இவரை பற்றி தான் பேசுது. இவர் தாண்டாங்கிற அந்த நிறைவு, அந்த காரியம் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு. ஆகையினால தான் சரீரப்பிரகாரமான மேசியாவாகிய நான் வந்திருக்கிறேன். சரீரப்பிரகாரமாக உங்களை நடத்தாம பாவம் போக்க, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படியாக தான், அந்த விடுதலை நாயகனாக தான் நான் வந்திருக்கேன் என்பதை உணர்த்தும்படியாக தான் நிக்கதேமுக்கு சொன்னார், நீ மறுபடியும் பிறக்கணும். அப்போதான் நான் எப்படி பிறக்கணும்? தாயின் வயிற்றில் போய் பிறக்க முடியுமா? அடே போதிக்கிறீல்ல, நீ போதகன் தானே, பரிசேயன் தானே. சினகாக்கெலாம் 6 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ளே தோராவை முழுவதும் அவங்க மனப்பாடம் பண்ணி சொல்லத்தக்கதாக நீ போதிக்கிறீல, அவ்வளோ பயங்கரமாக போதிக்கிறியே, நீ போதகன் தானே, இது உனக்கு தெரியாதா? மோசே வனாந்தரத்தில் வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தி விஷத்தினால, பாம்பின் விஷத்தினால கடிபட்டவங்க அதை நோக்கி பார்த்து பிழைத்து கொண்டாங்க. பாவம் என்கிற பாம்பு உங்களை தீண்டி இருக்கு. ஒன்றை மாத்திரம் இல்லை, உன் மூதாதையர், உங்கள் அப்பா அம்மா, இன்னும் உன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் தீண்டி இருக்கு. அப்படி என்றால் தீண்டப்பட்ட அவர்கள், பாம்பினால் தீண்டப்பட்ட அவர்கள் பார்த்தது போல பாவம் என்கிற பாம்பு தீண்டப்பட்ட இருக்கிறபடினால அந்த பாவம் போக்க என்ன நீ பார்க்கணும்? எப்படி? சட்டத்திட்டங்கள், நியமனங்கள், பலிகள், 10 கற்பனைகள், கட்டளைகள் எதுவும் என்ன பாவத்திலிருந்து மீட்கலை. இயேசுவே உங்களுடைய ரத்தத்தினால எங்களை கழுவுங்க அப்படின்னு டோட்டல் சரண்டர், அதான்டா அப்படிங்கிறாரு. அப்போ தான் தேவன் அருமையான ஒரு வார்த்தை பேசுகிறார். யோவான் 3:14, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி, இயேசுவை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிற வார்த்தையை ரொம்ப நாளாக நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். அப்போது எப்போ அன்பு கூர்ந்தார் என்றால், இவர் கல்வாரி சிலுவையில் தான் அன்பு கூர்ந்தாரா? இல்லை, உலக தோற்றத்துக்கு முன்பாக அன்பு கூர்ந்தார். இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாக அன்பு கூர்ந்த நிமித்தமாக தான் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது தேவனாய கர்த்தர் அவளை மன்னித்தார். அன்பு என்ன செய்தது? பரிபூர்ண அன்பு சகலவற்றை மன்னித்தது. காயின் ஆபேலை கொன்றான், காயினை கொல்லணும். ஏன்னா தேவன் சொல்றாரு, எவன் ஒருவன் கொலை செய்கிறானோ அவன்
கொலை செய்யப்பட வேண்டும். என்னது? பிரமாணம். கண்ணுக்கு கல், பல்லுக்கு பல், காதுக்கு காது என்று சொல்லி பிரமாணம் இருக்கு. அவர் அந்த பிரமாணத்தின்படி அவர் இயக்கி இருப்பார் என்றால் காயின் என்ன செய்வார்? அப்படியே கொண்டிருப்பார். அதுலேயும் தேவன் பரிபூர்ண அன்பு அவனுக்குள்ளே இருந்தபடினால் அவனை விலகி அவனை துரத்தி விட்டார். அந்த காரியம்லாம் நமக்கு நல்லா தெரியும். அவனுக்குள்ளே பரிபூர்ண அன்பு பயணித்தது, அவனுடைய சந்ததிகளுக்குள்ளே பயணித்தது. அதுக்கப்புறம் ஆதாம் ஏவாள் மறுபடியும் அவர்கள் குழந்தைகளை பெற்றாங்க. அவங்களுக்குள்ள பரிபூர்ண அன்பு பிறந்தது, பயணித்தது. அது மாத்திரமல்ல, முதல்ல ஒரு அழிவு வந்தது. அந்த அழிவு அதில் பரிபூர்ண அன்பு அவங்களுக்குள்ள பயணித்தது. எப்படி என்றால், உனக்கும் ஸ்திரீக்கும் உன்னுத்துக்கும் அவளுத்துக்கும் பகை உண்டாக்கு என்ற வார்த்தை பலிக்கணும். அதனால் ஆதாமுடைய வித்து வேணும். அதுக்காக நோவாவுடைய குடும்பத்தில் சில பேரை காக்க வேண்டிய சூழ்நிலை தேவன் இருந்தது. ஆகையினால் ஒரு பேழையை உண்டாக்கி சகல நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராய் கர்த்தர் பாதுகாக்கத்தக்கதாக பரிபூர்ண அன்பு பயணித்தது நோவாவுடைய குடும்பத்துக்குள்ளே. சேம் காம் யாப்பேத்து. அப்போது சேம் காம் யாப்பேத்து அவங்களுக்குள்ள அந்த பரிபூர்ண அன்பு பயணித்தது. அவங்க சந்ததிக்குள்ள ஆபிரகாம் தான் அவங்க குடும்பத்துக்குள்ளே பயணித்தது, ஈசாக்குடைய குடும்பத்தில் பயணித்தது, யாக்கோபுடைய குடும்பத்தில் பயணித்தது, யோசேப்பினுடைய குடும்பத்தில் பயணித்தது. இப்போ பரிபூர்ண அன்பு எங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒட்டுமொத்தமாக எகிப்தில் அடிமையாகி போயிட்டாங்க. அவங்களுக்குள்ள அந்த பரிபூர்ண அன்பு பயணிக்கிறது. அந்த பயணிக்கிற நிமித்தமாக தான் ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்து அவங்க விடுதலை செய்யணும். விடுதலையின் ஒரு பிரயாணம் இருக்குது. அந்த பிரயாணத்துக்குள்ள தேவன் என்ன செய்கிறாரு? ஒரு மிகப்பெரிய மீட்பை திட்டத்தை, ஒரு மிகப்பெரிய ஒரு இரட்சிப்பின் திட்டத்தை அவங்க மூலமாக அனுமானமாய் அனுபவிக்கத்தக்க, செய்யத்தக்க அந்த காரியமானது பரிபூர்ண அன்பு அவங்களுக்குள்ள எப்படி பயணிக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கும் இல்லையா? கடந்த வாரத்தில் தேவனாகிய கர்த்தர் அந்த மனிதனை தேர்ந்தெடுத்தார். அவனை எகிப்து தேசத்தில் இருக்கிற என் ஜனங்களை கூட்டு போகணும் அப்படின்னு தேவன் என்ன செய்ய பேசினார். பேசிட்டு நீ வா அப்படின்னு கூப்பிட்றாரு. நீ வா அப்படின்னு கூப்பிட்ட உடனே அவன் கேட்குறான், நீ யார் அப்படின்னு கேட்குறாரு. நீ யார் என்று, நீர் யார் என்று சொல்லி மோசே கேட்குறான் தேவனை பார்த்து. நான் இருக்கிறவராக இருக்கிறேன், இருக்கிறவர் என்று அழைக்கிறார் என்று சொல்லி பார்த்து பேசணும். அப்போ இருக்கிறவராக இருக்கிற என்ற வார்த்தையானது அற்புதமான வார்த்தை. அதுக்குள்ளே அவ்வளவு பொக்கிஷங்கள் அடங்கிய மீனிங் இருக்குது. அதுக்குள்ளே அதை விவரித்தா நம்முடைய நாட்களும் வாரங்களும் காலங்களும் யுகங்களும் போதாது என்று தான் நான் நினைக்கிறேன். அவ்வளவு பயங்கரமான காரியங்கள் இருக்கிறது. சரி, கடந்த வாரத்தில் நம்முடைய தேவன் ஐ ஆம் தட் ஐ ஆம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி என்ன செய்தோம்? பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? கடந்த வாரத்தில் அதாவது மோசேயினுடைய ஊழிய அழைப்பு, அவனுடைய பாதுகாப்பு, அது மாத்திரமல்ல அந்த ஊழிய அழைப்பு பாதுகாப்புக்குள்ள தேவனுடைய வல்லமை அதில் இருக்கிறது என்று சொல்லி என்ன செய்தோம்? தியானித்தோம். ஐ ஆம் தட் ஐ ஆம் அண்ணா, நீ வா, நான் இருக்கிறேன், நான் இருக்கிறபடினால உனக்கு எதுவும் நடக்காது, நீ வாங்கிறது மிஷன், அழைப்பு. நீ வா, நான் உன்னோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு மிஷன், செக்யூரிட்டி, ஒரு பாதுகாப்பு கொடுக்கிறார். நீ வா, உன்னோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுலையே அவனுக்குள்ள ஒரு பலனை தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கக்கூடிய தன்மை அதுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி கடந்த வாரத்தில் ஆழமாக பார்த்தோம். கரங்கள் தலையில சொல்லி ஆமாம். இன்றைக்கு இது இன்னொன்று கடந்த வாரத்தில் பார்த்தோம், அதையும் நான் சொல்லிடுறேன். அப்படின்னா ஐ ஆம் தட் ஐ ஆம் இட்ஸ் அ வெரி எசன்ஸ் ஆஃப் ஹோல் பைபிள் என்று சொல்லி பார்த்தோம். அதாவது இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையானது இந்த உலகத்தில் உள்ள சகல மனுஷர்களுக்குள்ள இருக்கக்கூடிய கடவுள் நம்பிக்கைக்கும் மேலாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் இது. இது வேதாகமத்தில் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வரைக்கும், இன்னும் சொல்ல போனால் புதிய ஏற்பாடு முற்றிட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கடைசி புள்ளி வரைக்கும் ஐ ஆம் தட் ஐ ஆம் என்கிற வார்த்தையானது பயணித்தது அல்லது பயணித்து கொண்டிருக்கிறது என்று நான் பேசுகிறேன். கரங்கள் தலையில சொல்லுங்க ஆமென், அல்லேலூயா. அப்படி என்றால் ஆதியிலே அப்படின்னாலே தேவன் வந்துடுறார். ஆதியில் என்ன இருந்தது? ஒன்றுமே இல்லை என்று சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஆதியில் என்ன இருந்துச்சு? ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லைன்னா இந்த ஒன்றுமில்லாத தன்மை என்பது இந்த பூமியில் இந்த ஒன்றுமில்லாத இருக்கிற இடம் ஏதாவது இருக்கா
அப்படின்னா இல்லை, எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கு. அப்போ ஒன்றுமில்லாத இடத்தை நம்மளால் உருவாக்க முடியுமா? முடியுமா? வாயை திறந்து பேசுங்க. முடியுமா? முடியும். என்ன அப்படின்னா, ஒரு பாட்டில் இருக்கு, பாட்டிலில் காற்று இருக்கு அப்படின்னா வாய் வழியில் அந்த பாட்டிலை வச்சு அது உள்ள காற்றை உறிந்து விட்டோம் என்றால் அந்த காற்று உள்ளேருந்து உறிஞ்சப்பட்ட நிலையில் உள்ள எப்படி இருக்கு? ஒன்றுமில்லாத ஒரு வெற்றிடமாக இருக்கு. வெற்றிடமாக இருக்கா? இருக்கு. இதுதான் ஆதியில் இருந்த நிலைமை. இந்த ஆதியில் இருந்த நிலைமையானது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் தோன்றி, அப்போ தோன்றினா யாரால் தோன்றப்பட்டிருக்க வேண்டும்? தேவனால் தோன்றப்பட்டிருக்கு. சயின்ஸ் சொல்லுது தேர் வாஸ் அன் எம்டி அப்படிங்குது. ஆட்டோமேட்டிக்கலி ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இட்ஸ் ஃபார்ம்டு அப்படிங்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்கலி ஃபார்ம்டு. எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகும்? இதோ என் கையில் வாட்ச் இருக்கு, எனக்கு வாட்ச் தேவை அப்படின்னோடனே கர்த்தாவே வாட்ச் தேவை அப்படின்னா காற்றுல ஆட்டோமேட்டிக்காக இது தோன்றலை, ஃபார்ம் ஆகலை. இந்த வாட்சை படைக்க ஒரு படைப்பாளன் இருக்கிறான். இந்த வாட்சை படைக்கிற படைப்பாளன் ஒரு இருக்கிறான். அதுபோல ஹைட்ரஜனை ஆக்சிஜனை படைத்த படைப்பாளன் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று நான் சொல்கிறேன். ஆமென். அது ஒன்று மோதிச்சான். மோதின பொழுது பயங்கரமான ஒரு வெடிப்பின் சத்தம். அந்த வெடிப்பின் சத்தத்தில் தான் அறிவியல் சொல்லுது இந்த பிரபஞ்சமானது 7000 கோடி ஒளி ஆண்டு அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. 7000 கோடி ஒளி ஆண்டு தான் விஸ்தாரம், ஏரியா, பவுண்ட்ரி அப்படிங்கிறாங்க. அது கிட்டத்தட்ட நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி படித்த விஷயம். அது இப்போ கணக்கிட முடியாத அளவிற்கு அது இருக்குது. எல்லாம் ஒரு நிலையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால் த நோவா பிளாக் ஹோல் என்று சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கு. அந்த பிளாக் ஹோலில் என்ன இருக்குது தெரியாது. ஏன்னா அவ்வளவு இந்த பிரபஞ்சம் என்று சொல்லப்படும் பொழுது கேலக்ஸி, மில்கிவே, இன்னும் எத்தனையோ கோடான கோடி கேலக்ஸி, மில்கிவே இருக்கிறது. அதை கணக்கிடவே முடியாதுங்கிறாங்க. அது கணக்கிடவே முடியாது என்று சொல்லப்படுகிற அந்த காரியமானது தேவனாய் கர்த்தர் தன்னுடைய வார்த்தையினால எல்லாத்தையும் படைச்சிட்டார். இந்த பிரபஞ்சம் உண்டான இந்த எவ்வளவு நாள் இது உண்டாச்சு அப்படின்னா 3.5 நிமிஷத்தில் இந்த பிரபஞ்சம் காணக்கூடியதும் காணக்கூடாதுமான, அறிந்ததும் அறியாததுமான இருக்கக்கூடிய சகல வஸ்துக்களும் சகல காரியங்களும் மனிதனுக்காக இருக்கக்கூடிய இந்த பூமியில் மாத்திரமல்ல, விண்வெளியில், இன்னும் அண்டங்களில், இந்த யூனிவர்ஸில், இந்த அண்ட சராசரங்களில் இருக்கக்கூடிய சகல வஸ்துவையும் 3.5 நிமிஷத்தில் தேவன் படைச்சிட்டார். இதுதான் ஆதிங்க. ஆதியில் ஐ ஆம் த டைம். ஆமாம், கரங்கத்தால சொல்லுங்க. ஆமே. தேவன் அப்படின்னு வருது. ஆதியில் என்னது? தேவன் மாத்திரம்தான் இருந்தார் அப்படின்ற வார்த்தை பேசப்பட்டிருக்கு. பராஷித் பாராஹ் எலோஹிம் என்ற வார்த்தை, எபிரேய வார்த்தை. இந்த பிகினிங் காட் என்று வருகிறது, கிரியேட்டர் என்று வருகிறது. ஆதியில தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார். அப்போ ஆதியிலே தேவன் மட்டும்தான் இருந்தாரு, வேற எதுவும் கிடையாது என்கிற வார்த்தையானது இந்த அறிவியலுக்கு மேற்பட்டு நமக்கு ஒரு விஷயத்தை வேதம் சொல்லுது. அது என்னன்னா ஐ அம் த டைம். என்னது? ஐ அம் த டைம் என்று சொல்லி கடந்த வாரத்தில் என்ன செய்தோம்? அதிகமாக பார்த்தோம். The I am that I am is a very essential of whole Bible என்று சொல்லி என்ன செய்தோம் பார்த்தோம். இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னா, I am that I am also declare in NT before Abraham, I am also the simplify in John 14:6 I am the way என்று சொல்லி, அதாவது இந்த I am that I am என்று சொல்லப்படுகிற வார்த்தையானது ஆதியில் அது பயணித்தது, அது இருந்தது. அந்த I am that I am இருந்தது என்று சொல்ல, I am that I am என்றவர் இருந்தார், அப்படிதான் சொல்லணும். மன்னிச்சுங்க, இருந்தது என்று சொல்கிற அந்த வார்த்தைக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். I am that என்ற அவர் இருந்தார். இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாக I am that I am என்ற வார்த்தை இருந்தார், இருந்தது இல்லை. வார்த்தை தான் இருந்தார். கரங்களை தலையில சொல்லுங்க. ஆமே, இருந்தார். இப்போ I am that I am வேதத்தின் அடிப்படையில் இந்த உலகம், மனுஷ சஞ்சாரம், கடவுளை அண்டுகிற, கடவுளை நம்புகிற, கடவுளை தேடுகிற,
கடவுளை உணர்கிற, கடவுளை அறிகிற, கடவுளை பார்க்கிற, கடவுள் சத்தத்தை கேட்கிற அந்த நிலைக்கு ஒருவன் வரும்பொழுது எப்போ அப்படின்னா 2025 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் என்று இருந்தால் என்றால் அது இல்லை. எப்பொழுது என்றால் முதல்ல ஆதாமுக்கே அவர் என்ன செய்தார்? வெளிப்படுத்த. இதை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் பாருங்க, இதை உங்களுக்கு விளக்குறேன் பாருங்க. எப்படின்னா ஒரு சில சபைகள், இன்னும் சொல்லப்போனால் பல சபைகள்னு சொல்லலாம். என்னன்னா தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில் சகல மனுஷனையும் உண்டாக்கினார். ஆதாம் மூலமாக அவனுடைய வித்து அவனுக்குள்ளே இருக்கிறது. ஆகவே இந்த ஆதாமுடைய வித்து மனுஷனுக்குள்ளே இருக்கிறபடினால எந்த மனுஷன் பாவ நிலையில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு செவி கொடுக்க மாட்டார் என்று சொல்றாங்க. கரெக்டா? கரங்குத்தலில் சொல்லுங்க. கரெக்டா? ஆதாம் வித்து உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்குள்ள இருக்கிறபடினால பாவியான நிலையில் இருக்கும் பொழுது இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷனுங்களும் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் அவர்களுக்கு செவி கொடுக்க மாட்டார் என்று சொல்லி இந்த வேதத்தில் அடிப்படையில் எல்லா ஊழியர்களும் பேசுகிறார்கள். சரியா? கரெக்டா? தப்பா? சரி, வேதத்தில் ஒரு வார்த்தை நீங்கள் சொல்றீங்க, தேவன் பாவமான மனுஷர்கள் அவங்க இருக்கிறாங்க, அவங்க ஜெபத்தை தேவன் கேட்பார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாவிகளுடைய ஜெபத்தை கர்த்தர் அருவருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது இதை வைத்துக்கொண்டு எல்லா ஊழியர்களும் பாவிகளுடைய துன்மார்க்கனுடைய ஜெபத்தை தேவன் ஏற்றுக்கொள்வதில்லை என்று பேசுகிற அந்த வார்த்தை சரியா தவறா? வேதத்தின்படி இப்போ பேசின இந்த வார்த்தையின்படி சரியா தவறா? சீக்கிரம் சொல்லுங்கள். பாவிகளுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறாரா? சரி, நீங்கள் இந்த கிருபையின் உபதேசம் உங்களுக்கு இருக்கிறபடினால தெரிகிறதுனால பாவிகளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார் என்று நீங்கள் சொல்கிறீங்க, அது கரெக்டு தான். ஆனால் பிரமாணத்தின்படி பேசுகிறல் அவன் பாவி, அவன் ஜெபத்தை தேவன் கேட்க மாட்டான், அருவருப்பா, தேவன் அருவருக்கிறார் அவங்கள அப்படிங்கிறாங்க என்ற நிலை அவங்க பேசுகிற நிலையின்படி இருக்குமானால் பாவியான மனுஷன் கர்த்தாவே என் பாவங்களை மன்னியும், உம்மிடத்தில் நான் வருகிறேன், உம்முடைய இரத்தத்தினால என்னை கழுவும் என்று சொல்லப்படுகிற அந்த ஜெபத்தை அவர் அருவருக்கிறவர் தான் இருக்கிறார். பாவிகளுடைய ஜெபத்தை அல்ல, அவரை பாவிகளுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்கிற ஜனங்களாக தான், ஏற்றுக்கொள்கிற தேவனாக தான் நம்முடைய தேவன் இருக்கிறார். சரி, அப்போது தேவனாகிய கர்த்தர் கேட்கக்கூடிய நிலையில் அல்லது அவர் இந்த பூமியில் தன்னை வெளிப்படுத்தக்கூடிய நிலையில் தான் என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆமே. கரங்களுத்தல்ல சொல்லுங்க. ஆமே. அப்போ தேவனாகிய கர்த்தர் இந்த சூழலில் இருக்கும் பொழுது முதல்ல ஆதாமை தேவனாகிய கர்த்தர் படைத்து இந்த பழத்தை சாப்பிடாத அப்படின்னாரு. இவன் சாப்பிட்டான். சாப்பிட்ட உடனே தேவன் தேடி வர்றார். இந்த பிரமாணத்தின்படி, இந்த வசனத்தின்படி ஆண்டவராகிய கர்த்தர் பாவிகளுடைய ஜெபத்தை அவர்கள் பேசுகிறத அவர் கேட்க மாட்டார் அப்படின்னா எப்படி பாவம் செய்த ஆதாமை அவர் தேடி வர முடியும்? எப்படி தேடி வர முடியும்? அப்போ பாவிகளை அவர் தேடி ஓடி விடுகிறார், பாவத்தை அல்ல. கரங்களை தட்டுவோம். அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பாவத்தை வெறுக்கிறாரை தவிர பாவிகளை அல்ல. அப்போ பரிபூர்ண அன்பு என்ன செய்தது? அங்கே பயணித்தது. அங்கே ஐ அம் த டைம், நான் இருக்கிற மகனே, உன் பாவத்தை நீக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன், பாவியின் இடத்துல நான் வந்திருக்கேன், உன் பாவத்தை நீக்கும்படியாக ஐ அம் த டைம் இடத்துல இருக்கேன். ஆமே. அப்போ முதல் அனுபவம் ஆதாமுக்கு என்ன செய்தது? அது பரிபூர்ண அன்பு, ஐ அம் த டைம் அவனுக்குள்ள பயணித்தது என்பதை பற்றி நான் பேசுகிறேன், என்பதாகத்தான் நான் பேசுகிறேன். எவ்வளோ ஒரு அற்புதம் பாருங்க. பிசாசு வரல, அவன் தள்ளப்பட்டான், அவன் ஒடுக்கப்பட்டான், அவன் நொறுக்கப்பட்டான், ஆக்கினைக்குள்ளாகவே தீர்க்கப்பட்டாங்க. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டு கொஞ்ச நாள் இந்த பூமியில் இருக்கும்படி அவனை தேவன்
அவனுக்கும் ஒரு கிருபை பாராட்டி அவனை வைத்திருக்கிறார். அப்படிதான் நான் பார்க்குறேன். பிசாசுக்கே கிருபை பாராட்டி இருக்கிறாருங்க. அப்போ அவர் சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷனுக்கு கிருபை பாராட்ட மாட்டாரா? பாராட்டுவார். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்த பொழுதே அவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு தள்ளப்பட்டான், விரட்டப்பட்டான். அங்கே கீழே தள்ளப்பட்டு பாதாளத்திற்கு ஆக்கினைக்குள்ளாகவே தீர்த்து விட்டார்னு இருக்கு. ஆக்கினைக்குள்ளாகவே அவன் தீர்க்கப்பட்டான். ஆனால் நாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படலை. அந்த ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டோம். மறைமுகமாக மரணத்தின் மூலமாக பாவம் செய்தது நிமித்தமாக ஆதாமுடைய வித்து நமக்குள்ள இருக்கிறபடினால ஆக்கினைக்குள்ளாகவே தீர்க்கப்பட்டோம். தாயின் வயிற்றில் ஆக்கினைக்குள்ளாக இந்த ஆக்கினை தீர்ப்பை அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டாருங்க. அதனால தான் அவர் பாதாளத்துக்கு அவர் கடந்து செல்லத்தக்கதாக அவர் போனார். ஆக்கினை தீர்ப்பு அடைந்தவன் தான் பாதாளத்துக்கு போக முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆக்கினை தீர்ப்பு அடையப்பட்டு நம்முடைய பாவங்கள்லாம் ஏற்ற உடனே அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார். மரித்த உடனே அவர் பாதாளத்துக்கு போயிட்டார். ஆக்கினை தீர்ப்பு அடைந்த. அப்போ பரிபூர்ண அன்பு பாருங்க. ஐ ஆம் தட் ஐ ஆம், நான் இருக்கிறேன். உன் ஆக்கினை தீர்ப்பு தான் ஏற்றுக்கொள்வதற்கு நான் இருக்கிறேன். ஐ ஆம், நான் இருக்கிறேன். எவ்வளோ ஒரு அற்புத தேவன் பாருங்க. ரட்சிக்கப்படாமல் சபைக்கு வெளியில் இன்னும் எத்தனையோ பேர் உலாவுறாங்க, சுற்றுறாங்க, போகிறாங்க, வர்றாங்க, உலகத்தின்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு செய்தி என்னவென்றால், தாயின் வயிற்றில் பிறந்த நீங்கள், தாயின் வயிற்றில் பிறந்த பொழுதே, தாயின் வயிற்றில் கரு உண்டான பொழுதே நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டீங்க. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்ட நீங்கள் அந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. இதுதான் சுவிசேஷம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னா அவர் இருக்கிறார். ஐ ஆம் தட், நான் இருக்கிறேன் என்ற அவர் இருக்கிறவராக இருக்கிறவர்களிடத்தில் நம்முடைய பாவத்தை ஆக்கினை தீர்ப்பை அவர் மேலே வைக்கும் பொழுது அந்த ஆக்கினை தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டு 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய ஆக்கினை தீர்ப்பை எல்லாம் அவர் முடித்து விட்டார். சொல்லுங்க, ஆக்கினை தீர்ப்பை எல்லாம் முடிச்சுட்டார். இப்படிப்பட்ட நிலையில தான் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார்? பயணிக்கிறார். அப்போ ஆதாமோடு அவர் இந்த ஐ ஆம் தட் ஐ ஆம் அங்க பயணித்தது, அவங்க சந்ததிகளுக்குள்ள பயணித்தது. ஆதாமுக்கு அப்புறம் ஏனோக்கை தவிர வேற எவனுக்கும் தேவனோடு ஸ்பர்ஷம் இல்லை, உறவு கிடையாது, எந்த விதமான பேச்சு கிடையாது, தகவல் கிடையாது, தொடர்பு கிடையாது தேவனுக்கும் மனுஷனுக்கும். ஏனோக்கை தவிர, ஆதாமுக்கு பின்பு ஏனோக்கை தவிர எவனுக்கும் கிடையாது. எது வரைக்கும்? முதல் ஜலப்பிரளயம் வரைக்கும். அப்போ ஜலப்பிரளயத்தின் போது நிகழப்படுவதற்கு முன்பாக ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்து அவனோடு தேவனாகிய கர்த்தர் ஐ ஆம் தட் இருக்கிறேன் நகனேனா, ஆதாமுடைய வித்து உனக்குள்ளே இருக்கு, நீ வேணும் எனக்கு, உன் பிள்ளைகள் வேணும் எனக்கு, நான் இருக்கிறேன், அந்த வார்த்தையை காப்பாற்றுவதற்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஐ ஆம் தட் அங்கே பயணிக்கிறது. ஐ ஆம் தட் ஐ ஆம் அங்கே பயணிக்கிறது நோவாவுடைய குடும்பத்துக்குள்ள பயணிக்கிறபடினால தான் நோவாவை பாதுகாத்தார். கரங்குத்தல்ல சொல்லுங்க ஆமே. அதற்கு அப்புறம் நோவா அவனுடைய பேலை அரராத் மலையில் தங்கிச்சு சுத்தமான மிருகத்தை பலி செலுத்தினா. அப்போ தேவனாகிய கர்த்தர் பயணித்தார். அதுக்கப்புறம் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாம் வரைக்கும் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை யாருக்கும் பயணிக்கல. நோவாவிற்கு பின்பு ஆபிரகாம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறேன் என்று யாருக்கும் வெளிப்படுத்தல. அந்த இருக்கிறவராகவே இருக்கிற அந்த தேவன் வார்த்தையை யாரோடும் பேசவில்லை, பயணிக்கவில்லை என்பதுதான் உண்மை. ஆபிரகாம் வர்றாரு, வாசிங்க யோவான் 8:55 வாசிங்க. ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை. யாருன்னா ஆயினும் அப்படின்னா மேலே ஒரு சில தீர்க்கதரிசிகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. தேவனாகிய கர்த்தர் யாரோரு இடைப்பட்டார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதன் வழியில் வந்த நீங்கள், ஆயினும் நீங்கள் யாரை அறியல?
பிதாவாகிய தேவன் அறியவில்லை, அறிய வேண்டிய அவரை அறியவில்லை, இருக்கிறவராக இருக்கின்ற அந்த தேவனை நீங்க அறியவில்லை. நான் அவரை அறிந்திருக்கிறேன். ஏன்னா அவர் தான் நான் தான் அவரு. அவரை அறியேன் என்று சொல்வேனாகில் உங்களைப் போல நானும் பொய்யனாய் இருப்பேன். அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கைக்கொண்டிருக்கிறேன். அடுத்து வாசிங்க. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாய் இருந்தான், கண்டு களிகூர்ந்தான் என்றார். ஓகே, போதும். பாருங்க, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களிகூர்ந்தான் என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப அற்புதமான வார்த்தை பாருங்க. இருக்கிறவராக இருக்கிற தேவன் தான் ஒரு மனிதனை நடக்க போகிற காரியங்களை சொல்லி, அந்த காரியம் எப்படிப்பட்ட காரியங்களாக இருக்கக்கூடியது, எப்படிப்பட்ட நிகழ்வு இருக்க போகிறது, அந்த நிகழ்வினால உண்டாக்கப்படுகிற தாக்கம், இம்பேக்ட் என்ன என்பதை பேச முடியும், சொல்ல முடியும். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு கடவுள் அல்லது ஒரு மனுஷன் இருப்பானால் அந்த மனுஷன் ஒரு நிகழப்போகிற சம்பவத்தை பேசி, அந்த சம்பவத்தில் பேசுவது நிமித்தமாக, பாரு நான் சொல்கிறேன் இதெல்லாம் நடக்கும், நீ இப்படி செய்யாத, செஞ்சால் இப்படி நடக்கும், இது செய்யாமல் இருந்தால் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும், அல்லது இது நன்மையான காரியம், இதை செஞ்சால் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் உனக்கு நடக்கும் என்று சொல்லி இந்த காரியத்தை தகப்பனோ அல்லது கணவனோ அல்லது மனைவியோ தன்னுடைய குடும்பத்துக்கும் ஒருத்தர்கிட்ட பேசும் பொழுது அவர் இருந்தால் தான் பேச முடியும். ஏன்னா இருக்கிறவர் தன் பிள்ளையோடு பயணிக்கிறவராக இருக்கும் பொழுதுதான் அந்த காரியத்தை பேச முடியும். பாரு நான் சொல்கிறேன் இது அப்படியே நடக்கும், இது இந்த நாளில் இன்னும் ஒரே இல்லை 3 மாதத்தில் 4 மாதத்தில் இந்த காரியங்கள்லாம் அப்படியே நடக்கும் பாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, 3 மாதத்தில் அந்த சொல்லப்பட்ட நபரோடு அந்த தாயோ தகப்பனோ அல்லது பெற்றோரோ அந்த பிள்ளைகளோடு அந்த கணவனோடு மனைவியோடு அவர்கள் இருந்தால்தான் அந்த காரியமானது என்ன செய்யப்படும், விளங்கப்படும், அது பேசப்படும். இவர் யாரு? இருக்கிறவராக இருக்கிறவர். ஆபிரகாமுக்கு நடக்க போகிற விஷயத்தை எல்லாம் அனுமானமா மோரியா தேசத்தில் ஒரு மலையில் ஈசாக்க பலியிடும் பொழுது குமாரனாகிய தேவன் இப்படித்தான் பாவங்களை நீக்கப்படுவார் என்று சொல்லி அனுமானமாக செய்யும்படி ஆபிரகாமுக்கு போதித்து வழி நடத்தினார். அப்போ அவன் அதை பார்த்துட்டான். இதுதான் ரட்சிப்பா, இதுதான் பலியா, இதுதான் குமாரனா, இதுதான் என் பிள்ளை பாவத்தில் இருக்கான் மீட்கும்படியாக, இப்படித்தான் என் குமாரனுடைய பாவத்தை என்னுடைய பாவத்தை நீக்க ஆட்டுக்குட்டியார ரூபத்தில் அவர் தேவன் வருவாரா என்று சொல்லி அவன் அனுமானமாக பார்த்ததை தேவன் லிட்டரலாக என்ன செய்தார், ஒரு படம் போட்டு OHP மாதிரி அல்லது ப்ரொஜெக்டர் 4K விஷனில் அவர்கிட்ட காமிச்சிருப்பான்னு நான் பேசுகிறேன். ஆமே ஹல்லேலூயா. எப்படி 4Kல நீங்கள் காமிச்சிருக்கா நீங்கள் பேச முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேனே. ஒரு திருமணமாகி நீங்கள் எவ்வளோ வருஷம் ஆகுது? 21 வருஷம் இருக்கும் இல்லையா? 22 வருஷம் ஆகுது. சில பேருக்கு 10 வருஷம் இருக்கலாம், சில பேருக்கு 5 வருஷம் இருக்கலாம், சில பேருக்கு 15 வருஷம் இருக்கலாம், சில பேருக்கு 22 வருஷம் இருக்கலாம், சில பேருக்கு 40 வருஷம் கூட இருக்கலாம் இல்லையா? உங்கள் திருமண நாள் அந்த நாளில் எப்படி அப்படின்னு நீங்கள் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னா ஒட்டுமொத்தமாக ஞாபகம் இருக்கோ இல்லையோ, அந்த திருமண நாளில் அந்த என்னென்ன நாட்களில் அந்த நேரத்தில் என்னென்ன சம்பவித்தது, அந்த திருமணத்தின் போது என்னென்ன சுவாரஸ்யங்கள் இருந்தது அல்லது எப்படிப்பட்ட நிலையில் நான் இருந்தேன் என்று அனுபவித்தபடினால அந்த நாளுக்கு நம்ம போக மாட்டோம். இந்த நாளிலிருந்து அந்த நாள் என்ன நடந்ததோ நம் கண் முன்னாடி ஒரு பிக்சர் போல நமக்கு தெரியும். மனதில் பிக்சர் போல தெரியுமா? 100க்கு 100% தெரியும் மனுஷனாக இருந்தா. இது எப்படியோ அதுபோல எதிர்காலத்தில் எப்படி அது சம்பவிக்கும் என்று சொல்லி என்ன செய்ய தெரியும், நமக்கு அது தெரியும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன், ஆபிரகாமுக்கு எப்படி தேவன் படம் போட்டு காமிச்சார் நான் சொல்கிறேன்னுங்கிறது உங்களுக்கு விளக்குறதுக்கு, உதாரணத்துக்கு எதிர்காலத்துக்கே நான் ஒன்று சொல்கிறேன். உதாரணத்துக்கு நீங்கள் வெளிப்படுத்துகிற விசேஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பரலோகத்தில் எப்படி இருக்குன்னா வீதியெல்லாம் தங்கமாக இருக்கும், செவர்லாம்
கோமேதகம், படிகப்பச்சை, புஷ்பராகம், இந்திரநீலம், வைரம், வைடூரியம், முத்து, பவளம், இன்னும் எஸ்பி என்று சொல்லக்கூடிய விலை உயர்ந்த கற்களால், விலை உயர்ந்த அந்த கற்களால் செவர்கள்லாம் இருக்கும் அப்படின்னா அதை அப்படியே யோசிச்சு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், ஒரு அனுபவத்தில் இருக்கிற விஷயத்த சொல்லி இன்னொரு விஷயத்த உங்களுக்கு சொல்லும் பொழுது உங்களுக்கு புரியும். இப்போது சம்மர் ஆயிடுச்சு, மே மாதம் ஆயிடுச்சு, நாம் பிள்ளைகளுக்கெல்லாம் காலேஜு, அந்த ஸ்கூல்லாம் லீவு, உள்ளூர்லேயே இருந்துக்கிட்டு இருக்கிறோம். சரி, ஒரு மைண்டு ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு கொடைக்கானல், ஊட்டி, ஏற்காடு, இன்னும் ஏதாவது ஒரு மலை வாசஸ்தலத்துக்கு போய் அப்படியே இருப்போம் அப்படின்னு நம்ம வச்சுக்குவோமே. என்ன செய்வோம் அப்படின்னு வச்சுக்குவோம். போகிற நாம் அங்கே எப்படி இருக்கும், என்னவா இருக்கும் என்று சொல்லி போன நாம் போகாத பிள்ளைகளுக்கு நாம் சொல்லும் பொழுது அந்த பிள்ளைகள் கற்பனை பண்ணி வச்சுக்கும் தன்னுடைய இடம் அப்படி இருக்கும், அவ்வளோ அருமையாக இருக்கும். அல்லது நாம் புகைப்படத்தில் அல்லது யூடியூப்பில் அல்லது வலைதளங்களில் அந்த இடத்த பற்றி சில வீடியோலாம் போட்டிருக்காங்க, அந்த இடம் இப்படி தான் இருக்குது, நான் போய் இடம் எப்படின்னு நம்ம தேடுகிற அந்த தேடுதலின்படி இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோவில் அதை பார்க்குறோன்னு வச்சுக்கோமே. இது எப்படி ஒரு போய் அனுபவிக்கலை, ஆனால் இங்கேருந்து என்ன செய்கிறோம், அதை பார்த்துடுறோம். என்ன செய்கிறோம், பார்த்துடுறோம். இது எப்படி உண்மையோ அதுபோல் பரலோகம் இப்படி இருக்கும் என்று சொல்லி, அதாவது இந்த பூலோகமானது சாபத்தில், பாவத்தில், இன்னும் வறுமையை, ஏழ்மையை, பிசாசுடைய தன்மையை ஒவ்வொரு செகண்ட்லையும் ஒவ்வொரு இமைப்பொழுதிலும் மகா வல்லமையோடு பிறப்பித்து கொண்டு இருக்குங்க. இப்படிப்பட்ட மகா வல்லமையோடு பிறப்பித்து கொண்டிருக்கிற இந்த பூமியில் கொடைக்கானல், இந்த ஊட்டி, மலை வாசஸ்தலங்கள், இன்னும் அதாவது இன்னும் நம்முடைய மனது என்ன ரம்யமாக இருக்கக்கூடிய மலை வாசஸ்தலத்துக்கு போய் பார்க்கக்கூடிய இடம் அவ்வளவு அழகாக இருக்குதே அப்படின்னு நம்ம சொல்லி அங்கே போய் பார்க்குறோம் இல்லையா? பார்க்குறோமா? கொடைக்கானல் எப்படி இருக்கும், அழகாக இருக்கும், மலைகள்லாம் இருக்கும், பள்ளத்தாக்குகளாக இருக்கும், அப்படியே மேகங்கள்லாம் வந்து போகும், அப்படியே பூக்கள்லாம் இருக்கும், குழு குழுன்னு இருக்கும், எங்கே பார்த்தாலும் அப்படியே ஒரு ரம்யமான ஒரு சூழ்நிலை, புகை இருக்காது, காற்று மாசு இருக்காது, அவ்வளோ அருமையாக இருக்கும் என்று சொல்லி அதை அப்படியே என்ன செய்கிறோம், அனுபவிக்கிறோம் இல்லையா? அனுபவிக்கிறோமா? எஸ். இது அனுபவிக்கின்ற இந்த பூமியானது சாபத்தையும் பாவத்தையும் இன்னும் பிசாசுடைய சகல காரியத்தும் பிறப்பித்து கொண்டு இருக்கிற இதுவே இவ்வளவு அழகா இருக்குமானால் எதுவுமே பிறப்பிக்காத அந்த பரலோகம் எவ்வளவு அழகா இருக்கும். அதுதான் போகணும்னு ஆசைப்படுறேன். கரங்க வித்தல சொல்லுங்க. ஆமே ஆமே. அல்லேலூயா. பாவத்தையும் சாபத்தையும் பிசாசுடைய சகல விதமான ரோகத்தையும் ஒவ்வொரு சனப்பொழுதும் மகா வல்லமையாக பிறப்பித்துக் கொண்டிருக்கிற இந்த தேவனால் படைக்கப்பட்ட இந்த சாபத்தின் பூமி இவ்வளவு அழகா இருக்குமானால் பரலோகம் எவ்வளவு அழகா இருக்கும். சாபம் கிடையாது, பாவம் கிடையாது, பிசாசு கிடையாது, ஒன்றும் கிடையாது. தேவன் மாத்திரமே இருப்பார். அங்கு எவ்வளவு அழகா இருக்கும், எவ்வளவு அழகா இருக்கும். அதை யோசிச்சு பாருங்க. அதை வர்ணிக்கவே வார்த்தைகள் இல்லைங்க. வர்ணிக்கவே வார்த்தை இல்லை. இது எப்படி நமக்கு வார்த்தை இல்லைன்னா நம் கண் முன்னாடி அந்த பரலோகம் எங்கே பார்த்தாலும் மஞ்சேர்னு தக 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 தகன்னு அப்படியே மின்னுது. சாலைகள்லாம் அப்படியே தங்கமாக மின்னுது. இந்த சுவர்கள் எல்லாம் வைரம், வைடூரியம், கோமேதகம், படிகப்பச்சை, இந்திரநிலம், எஸ்பி, வைரம், இன்னும் பல கற்கள்லாம் சொல்லின்னு ஜொலிக்குது. அவ்வளவு கண்கள்லாம் காட்சியாக இருக்குது. அது நடுவில் ஜீவ விருட்சத்தின் கனி கூட அங்கே இருக்குது. அதை போய் நான் சாப்பிட போகிறேன். இங்கே பூமியில் நான் சாப்பிடாது. என் முப்பாட்டன் ஆதாம் அந்த திருட்டு பையன் சாப்பிடாது. நான் போய் சாப்பிட போகிறேன். எங்கள் அப்பா எனக்கு வச்சுருக்கார். அங்கே போனோன்னு எனக்கு பழத்தை கொடுத்துருவாரு. நான் போய் சாப்பிட போகிறேன் ஜீவ விருட்சத்தின் கனி அப்படின்னு நினச்சி பார்த்த உடனே அந்த பரலோகம் எவ்வளவு ஒரு பிக்சர் போட்டது போல் இருக்கிறதோ அதுபோல் ஆபிரகாமுக்கு என்ன இருந்தது? யோவான் 8:57 இங்கே சொல்லப்பட்டிருக்கு. 56
உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை அவன் பார்த்தான். எப்படி? மோரியா தேசத்தில் அவர் காண்பித்த ஒரு மலையில் தன் குமாரனை பலியிடும் பொழுது ஆட்டுக்குட்டி சிக்குண்டது. என் பாவமாகிய என் மகனுக்காக ஒரு ஆடுக்குட்டி அங்கே பலி செலுத்தப்பட்டது. அவர் குமாரனாகிய என்னுடைய மகனாகிய என் குமாரனுடைய ஈசாக்குடைய இரத்தத்தை கேட்கின்ற பலி கேட்கின்ற ஆள் அல்ல, அவரே எனக்காக பலியாகக்கூடிய ஒரு தேவனாக இருக்கின்றார் என்பதை பார்த்து அந்த கல்வாரி சிலுவையை அப்படி பார்த்துருக்கான் ஆபிரகாம். I am that I am. I am that I am. இருக்கிறவராக இருக்கின்றேன் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை அவர் இருந்தால் தான் இங்கே காண்பிக்க முடியும். எப்பா இதோ இருக்கு, இதுதான் கானான் தேசம். கானான் தேசத்தில் என்னால் வர முடியாது, நான் இங்கேருந்து தூரமாக அப்படி பார்க்குறேன். நீங்கள் தான் போகிறீங்க. யார்? மோசே. நான் உள்ளே வர முடியாது, நீங்கள் தான் போகிறீங்க. தூரத்துலேருந்து அப்படியே பார்க்குறேன், என்னால் போக முடியல, கால் வைக்க முடியல. அவன் கானான் தேசத்தை வர்ணிக்க முடியாது. என்ன கவனிங்க, கானான் தேசத்தை வர்ணிக்க முடியாது. ஏன்? இருக்கலை, அவன் மறிச்சிட்டான், அவன் இல்லை. ஆனால் இருக்கிறவராக இருக்கிறவர் இங்கே மாத்திரம் இல்லை, பரலோகத்திலும் இருக்க போகிறாரு. அதுதாங்க அல்டிமேட். ஆபிரகாமுக்கு அவர் இருந்தார். முந்தினா ஆதாம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ பாருங்க, தேவனாகிய கர்த்தர் இன்னும் எப்படியெல்லாம் ஆபிரகாமோடு நான் இருந்தேன் என்று சொல்லப்படுகிற வார்த்தை எப்படியெல்லாம் பயணித்தது என்பதை வருகிற வாரத்தில் நாம் பார்க்க போகிறோம். கண்களை மூடுவோம் இந்த காலவேளை. ஹல்லேலூயா. நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, குமாரனாகிய நாமத்தினுடைய சமூகத்தில் நான் வருகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் ஆண்டவரே இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவர் ஏதோ பாதை காமிச்சிட்டு நீ அப்படியே போயிடுப்பா, அவ்வளோதான், என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, நான் இதோடு நின்று விட போகிறேன் என்று சொல்லப்படுகிற தேவனை போல நீங்கள் இல்லாமல் எங்களோடு நீங்கள் பயணித்து வருகிறவர். ஆதாமோடு இருந்தவர், ஆபிரகாமோடும் இருந்தவர், மோசேயோடும் இருந்தவர், எங்களோடும் நீர் இருக்கிறீர் என்பதுதான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்ற வார்த்தை. இன்னும் எப்படிப்பட்ட நிலையில் எங்களோடு நீங்கள் இருக்கிறீங்க, எப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க, இந்த இருக்கிறதுக்குள்ள எப்படி இந்த திருத்துவம் எங்களுக்குள்ள இருக்கிறது காணப்படுகிறது என்பதை அறியத்தக்கதாக எங்கள் மனக்கண்ணில் வருகிற வாரத்தில் நீங்கள் திறந்து கொடுத்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துக்கு காத்துக்கொள்ளுங்க, நன்மையினால முடிச்சு விட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே ஆமேன். ஒரு பாடலை பாடும் பொழுது ஆண்டவருக்கென்று காணிக்கை செலுத்தி, காணிக்கை பலிகளை செலுத்தி, காணிக்கை ஆராதனாலே அவரை ஆராதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வலைதளங்களில், யூடியூப்பில், உலகெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் கீழே தெரிகிற இந்த ஜிபேல, இந்த பேங்க்கு, அந்த வங்கி விலாசத்தில் உங்களுடைய காணிக்கையை நீங்கள் செலுத்தி அப்படியே நாமத்தை தொழுது கொள்ளுங்க, ஆராதிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே ஆமே.